சார் என்ன சார் பிஜேபி பக்கம் போயிடுவார் போல இருக்கே, ஒரே விவாதமா இருக்கு. ஏன் போனா என்ன? அப்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு 2 பேரும் விமர்சிக்கலாம். அது அவருடைய பாடு. விஜய் முதல்ல தான் என்ன செஞ்சோம் செய்ய தவறணும்னு ஒரு முழு சுய பரிசோதனை பண்ணாமல் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு அவர் செய்யவே கூடாதுதான் நான் அவருக்கான அறிவுரையா சொல்ல விரும்புறேன். இது அவருக்கே நல்லது. ஜெயிச்சிட்டோன்ட்டு நீங்க பழைய மாதிரி தான் நான் இருப்பேன், 12 மணிக்கு பிரச்சாரம்னு அறிவிச்சிருந்தா நான் மெட்ராஸ் வந்து 12:30க்கு தான் கிளம்புவேன்லாம், அந்த சேட்டை எல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. நீங்கள் தெரிந்து செய்திருந்தாலும், யாரோ சில பிரகஸ்பதிகள் சொல்லி கொடுத்து செஞ்சிருந்தாலும், இல்ல நிஜமாகவே வெள்ளந்தியா அப்பாவியா இயல்பாகவே அது நடந்திருந்தால் கூட, நம்மை போன்ற ஒரு பிரபலம், நம்மை காண துடிக்கிற ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிற காத்திருக்கிற ஒரு சூழல்ல நாம இனிமேல் சாதாரணமா செய்யற காலதாமதம் கூட மற்ற எல்லா தலைவர்களும் செஞ்சா கூட அவர்களுக்கு ஏற்படாத ஒரு விளைவு நமக்கு ஏற்படுதுங்கிறத மனசுல வச்சு விஜய் ஒரு பொறுப்போடு நடந்துக்கணும்னு பாக்குறோம். மற்றபடி அரசியல் நிலைப்பாடு சார் என்ன சார் பிஜேபி பக்கம் போயிடுவார் போல இருக்கே, ஒரே விவாதமா இருக்கு. ஏன் போனா என்ன? போங்க, அதுக்கப்புறம் மக்கள் இடம் போடட்டும். அப்ப விஜயனுடைய முகத்திரையை கிழிப்பாங்க, இல்ல அவருடைய புத்திசாலித்தனத்தை 2 பேர் பாராட்டுவான். என்ன இருந்தாலும் திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்தாருன்னு 2 பேர் பாராட்டலாம். அப்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு 2 பேர் விமர்சிக்கலாம். அது அவருடைய பாடு. அரசியல் நிலைப்பாடு நீங்க என்ன வேணாலும் எடுங்க. ஆனால் அரசியல் நிகழ்வுகளை நடத்துற போது எப்படி நடந்துக்கணும்னு சில பாடங்களை விஜயும் கத்துக்கணும். காவல்துறை தப்பு பண்ணிட்டு சொல்லிட்டு விஜய் அப்படியே இருப்பாரு? அது சிஸ்டத்துல நடக்கிற ஓட்டைகளை குறைகளை சரி பண்றதுக்கு 1000 மெக்கானிசம் இருக்கு. ஆனா விஜய் என்கிற தனிநபர் செய்கிற தவறு அரசியல் ரீதியா அவர் மேல பிளஸ் ஆவோ மைனஸ் ஆவோ பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இம்பாக்டை ஏற்படுத்தும். இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும்.